கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். லூக்கா சாப்டர் 1 verse 37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார். ஆமேன். என் அன்பார்களே, இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய ஏசப்பாவாலே எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் அநேக காரியத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு அநேக காரியத்தை நீங்கள் முயற்சி எடுத்து இதை செய்ய முடியல, இந்த காரியத்தில் எனக்கு தோல்வியாக இருக்குது, இந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை நான் பார்க்க முடியல, இந்த காரியத்தில் எனக்கு நஷ்டமாக இருக்கு, கலங்கி கொண்டு இருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், என் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம ஏசப்பாவால் எல்லாமே முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலை மாற்ற ஏசப்பாவால் முடியும். உங்கள் சரீரத்தில் வியாதிகளை சுகமாக்க ஏசப்பாவால் முடியும். உங்கள் வாழ்க்கை இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற்ற ஏசப்பாவால் முடியும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா ஏசப்பா இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கார், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய உங்களால் முடியும், என் வாழ்க்கை இருக்கிற கண்ணீரை துடைக்க உங்களால் முடியும், என் வாழ்க்கை இருக்கிற கடன் பிரச்சனை மாற்ற உங்களால் முடியும், என் வாழ்க்கை இருக்கிற இந்த சூழ்நிலைகள் போராட்டங்களை மாற்ற உங்களால் முடியும், என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்க உங்களால் முடியும். ஏசப்பாவால் கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் விசுவாசிக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எதெல்லாம் ஆகாமல் இருக்கோ, எதெல்லாம் தடையாக இருக்குதோ, எதெல்லாம் முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பா அதை முடிக்க போகிறார். ஒருவேளை நீண்ட நாட்களாக அநேக காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியங்கள் கூட செய்ய முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார், நான் அது உங்களுக்கு செய்து முடிப்பேன். ஆமே. ஏசப்பாவால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லைங்க. ஏசப்பா சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏசப்பா இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை மனுஷனால் கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் இன்றைக்கு விசுவாசத்தோடு எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் உங்களுக்கு அதிசயம் வேணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களை விடுதலை ஆக்கணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. ஏசப்பா என் வாழ்க்கை இருக்க கண்ணீரை துடைக்க உங்களால் முடியும். ஏசப்பா என் வாழ்க்கை இருக்கிற கடன் பிரச்சனை மாற்ற உங்களால் முடியும். ஏசப்பா என் வாழ்க்கை இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், நிந்தைகளை மாற்ற உங்களால் முடியும். ஏசப்பா என் பிள்ளைகளுக்கு நல்ல துணை கொடுக்க உங்களால் முடியும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது இன்றைக்கே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு அப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளை நீங்கள் வாக்கு கொடுத்தீரப்பா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேலை கூட யாரெல்லாம் ஏசப்பா உண்மை விசுவாசத்தோடு அப்பாவை நோக்கி ஜெபிக்கிறாங்களாப்பா, அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக, விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களாப்பா, என் தேவன் சகலத்தையும் செய்ய நீங்கள் வல்லமை உள்ள தேவன். ஏசப்பா உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏசப்பாவால் எல்லாம் முடியும். ஏசப்பாவால் உங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற முடியும். ஏசப்பாவால் உங்கள் வாழ்க்கை இருக்கிற தரித்திரங்களை மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களை வாய்க்க செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிசாசின் பிடியில் இருந்தாலும் அதை விடுதலை ஆக்க ஏசப்பாவில் முடியும் என்று விசுவாசிக்கிற ஏசப்பா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டுகிறாங்க, ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா என் தேவனால் எல்லாம் கூட என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் என் தேவன் அப்பா எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்ததுக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.